யூனிட் 9 கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ்ல நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. A fresh air is composed of nitrogen and oxygen. Find the RMS speed of nitrogen and oxygen at 20 degree centigrade. இப்போ நமக்கு டெம்பரேச்சர் வந்து சென்டிகிரேட்ல கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எம்எஸ் ஸ்பீடுக்கு ரூட் ஆஃப் 3RT/m. எம்ன்றது மோலார் மாஸ், ஆர்ன்றது வந்து யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட், டி வந்து என்ன பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் டெம்பரேச்சர். அப்போ வந்து கிவன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா வந்து டெம்பரேச்சர் வந்து சென்டிகிரேட்ல கொடுத்ததை வந்து நம்ம அப்சல்யூட் டெம்பரேச்சர் கெல்வின் ஸ்கேல்ல மாற்றணும். கெல்வின் ஸ்கேல்ல மாற்றோம்னா 273 நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஆட் பண்ணால் 293 கெல்வின். ஸோ டெம்பரேச்சர் வந்து 293 கெல்வின் வந்திருக்கு. அடுத்து மோலார் மாஸ் ஆஃப் நைட்ரஜன் கேஸ் என்ன பார்த்தீங்கன்னா 28 கிராம் பர் மோல். ஸோ 28 × 10⁻³ எடுத்துங்க. அடுத்து மோலார் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் O2 தட் இஸ் ஈக்குவல் டு 32 கிராம் பர் மோல். ஸோ கிலோகிராம் பர் மோல்ல 10⁻³ அதாவது கிலோகிராம் பர் மோல்ல நம்ம எழுதிக்கிறோம். கிலோகிராம் பர் மோல்ல எழுதியிருக்கோம். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த வேல்யூஸை கொண்டு போயிட்டு இந்த ஆர்எம்எஸ் ஸ்பீடுக்கு ஃபார்முலா கொடுத்துருக்காங்களோ இதில் சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நைட்ரஜன் கேஸுக்கு நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்படி சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா ஆர்எம்எஸ் ஸ்பீட் ஃபார் நைட்ரஜன் சப்ஸ்டிட் பண்ணும்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 இன்ட்டு யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 8.31 இன்ட்டு டெம்பரேச்சர் வந்து 293. ஆக்சுவலாக யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் நீங்கள் எழுதிக்கலாம். நம்ம யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 8.31 நியூமரிக்கல் வேல்யூ இவ்வளோ வரும். சரிங்களா? டிவைடட் பை மோலார் மாஸ் 28 × 10⁻³ 28 × 10⁻³. இதை வந்து நம்ம சிம்பிளை பண்ணோம்னா இப்போ ஆர்எம்எஸ் வெலாசிட்டி ஆஃப் நைட்ரஜனுக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 511, அப்ராக்சிமேட்லி 511 வரும். கொஞ்சம் பாயிண்ட்ஸ்லாம் வரும், அது நம்ம அப்படியே ரவுண்ட் அப் பண்ணி கொடுத்துட்றோம். இப்படி தான் ஆன்சர். சரிங்களா? அடுத்தது ஆக்சிஜன் கேஸுக்கு பார்க்குறோம். ஆக்சிஜன் கேஸுக்கு அதே மாதிரி நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். என்ன சப்ஸ்டிட் பண்ண போகிறோம் பாருங்க, 3 × R வந்து 8.31 எடுத்துக்கிறோம். இன்ட்டு அப்சல்யூட் டெம்பரேச்சர் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 293 டிவைட் பை மோலார் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் வந்து 32 × 10⁻³ இங்கே O2 கொடுத்துருக்காங்கல்லப்போ அதனால தான் ஆக்சிஜனுக்கு 32 × 10⁻³. இதை சிம்பிளை பண்ணோம்னா நமக்கு அப்ராக்சிமேட்லி எவ்வளோ வரும்னா பாயிண்ட்ல இருக்கிறதெல்லாம் சும்மா ரவுண்ட் அப் பண்ணி எழுதிக்கலாம். 478 m/s. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் நமக்கு கிடைச்சிருக்கு. அடுத்து பார்க்கலாம் பாருங்க, செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கப்பா. இஃப் தி ஆர்எம்எஸ் ஸ்பீட் பாருங்க, செகண்ட் கொஸ்டின் வந்து இஃப் தி ஆர்எம்எஸ் ஸ்பீட் ஆஃப் மீத்தேன் கேஸ் in the Jupiter's atmosphere is 471.8 m/s, so that the surface temperature of Jupiter is subtracted from absolute zero temperature. அதாவது கெல்வின் ஸ்கேல்ல இருந்து சப்ராக்ட் பண்ணி சென்டிகிரேட் ஸ்கேல்ல நம்ம காட்டணும். ஓகேங்களா? சரி, அப்போ இந்த சம் எப்படி பண்ணலாம் பாருங்க. இப்போ ஆர்எம்எஸ் ஸ்பீடுக்கு இந்த ஃபார்முலா தெரியும் நமக்கு, டெம்பரேச்சர் தானே வேணும் நமக்கு. ஸோ என்ன பண்ணலாம்னா இந்த ஆர்எம்எஸ் ஸ்பீடு ஃபார்முலாவை ஸ்கொயர் பண்ணிடுங்க. அதுக்கு முன்னாடி என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆர்எம்எஸ் வெலாசிட்டி நமக்கு 471.8ன்னு கொடுத்துருக்காங்க. ஆர் வேல்யூ யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும் 8.31 ஜூல் பர் மோல் பர் கெல்வின். ஜூல் பர் மோல் பர் கெல்வின் தான் யூனிட் ஆஃப் யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். சரிங்களா? இப்போ இது தெரியும் உங்களுக்கு. அடுத்து வந்து இங்க பாருங்க, மீத்தேன் கொடுத்துருக்காங்க இல்லையா? மீத்தேன் வந்து என்ன எழுதலாம், CH4ன்னு எழுதலாம். சி வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா மோலார் மாஸ் வந்து 12 வரும், ஹச்சுக்கு 1 வருது, H4 இருக்கிறதுனால அது 4ன்னு எழுதிக்கிட்டு அப்போ 16 கிராம் பர் மோல், 16 கிராம் பர் மோல்னு எழுதுறோம். அப்போ 16 கிராம் பர் மோலை கிலோகிராம் பர் மோல்ல எழுதணும்னா என்ன வருது பார்த்தீங்கன்னா 10⁻³ கிலோகிராம் பர் மோல்ல எழுதிட்டோம். கரெக்டுங்களா? சரி, அப்போ மீத்தேன் CH4, சிக்கு வந்து மோலார் மாஸ் 12, ஹச்சுக்கு மோலார் மாஸ் 1, 4 H இருக்கிறதுனால மோலார் மாஸ் வந்து 4 கிராம் பர் மோல் வருது. மொத்தமாக சேர்ந்து 12 + 4 16 கிராம் பர் மோல். கிராம் வந்து கிலோகிராம் பர் மோலா மாத்திட்டோம். இப்போ இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, ஆர்எம்எஸ் வெலாசிட்டி, இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லைங்களா, இந்த ஈக்குவேஷன் ரீஅரேஞ்ச் பண்ணா நமக்கு டெம்பரேச்சர் கிடைக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஸ்கொயர் பண்ணிருங்க. ஸ்கொயர் பண்ணா 3RT/m அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம், டெம்பரேச்சர் தானே வேணும். ஸோ டெம்பரேச்சர் ஈக்குவல் டு V ஸ்கொயர் இன்ட்டு மோலார் மாஸ் அந்த பக்கம் போயிடும், டிவைட் பை 3 × R அப்படின்னு நமக்கு வருது. இப்போ வெலாசிட்டி எவ்வளோ, 471.8 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு மோலார் மாஸ் எவ்வளோ நமக்கு வந்திருக்கு 16 × 10⁻³ மீத்தேனுக்கு, டிவைடட் பை 3 × R வேல்யூ எவ்வளோப்பா 8.31. இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, இதை வந்து இப்போ சால்வ் பண்ண 143 கெல்வின் கிடைக்கும். இது டெம்பரேச்சர். இதை வந்து நம்ம என்ன பண்ணோம், சென்டிகிரேட்ல வேணும். சென்டிகிரேட்ல வேணும்னா என்ன பண்ணணும், கெல்வின் ஸ்கேல்ல இருந்து 273 கழிச்சிடணும். ஸோ 143
இருந்து 273 கழிச்சோம்னா நமக்கு கிடைக்கிறது சென்டிகிரேட் ஸ்கேல்ல கிடைக்குது. அது சென்டிகிரேட்ல இருந்து கெல்வினா மாத்தினா 273 ஆட் பண்ணணும். கெல்வின்ல இருந்து சென்டிகிரேடா மாத்தணும்னா 273 செப்பரேட் பண்ணணும். 143ல இருந்து 273 கழிச்சீங்கன்னா நமக்கு -130 டிகிரி சென்டிகிரேட் அந்த ஆன்சர் கிடைக்குது. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, தேர்ட் क्वेश्चन. Calculate the temperature at which the RMS velocity of a gas triples its value at STP அப்படின்னு கேட்டிருக்காங்க. RMS velocity வந்து triples அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, இப்போ வந்து நல்லா கவனிங்க. இப்போ எஸ்டிபி இந்த டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா இனிஷியல் டெம்பரேச்சர் வந்து 273. நமக்கு ஃபைனல் டெம்பரேச்சர் தான் கேட்கணும், இது கண்டுபிடிக்கணும். இனிஷியலா வெலாசிட்டி வந்து வின்னு வச்சுங்க, ஃபைனலா வெலாசிட்டி 3v. என்ன பாருங்க, கேஸ் ட்ரிபிள் சிட்ஸ் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா ஆர்எம்எஸ் வெலாசிட்டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் டெம்பரேச்சர். கரெக்டுங்களா? இப்போ ஆர்எம்எஸ் ஸ்கொயர் பண்ணிட்டீங்கன்னா ஆர்எம்எஸ் வெலாசிட்டி ஸ்கொயர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். அப்படின்னா v1 by v2 whole square is equal to t1 by t2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? இப்போ எஸ்டிபியில் டெம்பரேச்சர் தான் இனிஷியல் டெம்பரேச்சர், அது 273 கெல்வின் நமக்கு வந்துருச்சு. இப்போ T2 கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா V1 வந்து Vன்னு போட்டுக்குங்க, V2 வந்து 3Vன்னு போட்டுட்டு ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கிட்டு இஸ் ஈக்குவல் டு T1 வந்து 273 போட்டுட்டு டிவைட் பை T2 எழுதிக்கலாம். இந்த V கேன்சல் பண்ணிடலாம். இங்க 3 ஸ்கொயர் 9 தானே, இப்போ T2 இந்த பக்கம் வந்துடும். ஸோ த T2 இஸ் ஈக்குவல் டு 273 இன்ட்டு இந்த 3 ஸ்கொயர் 9 அந்த பக்கம் போயிருது. ஸோ 273 இன்ட்டு 9 என்ன வரும் பாருங்க, 2457 கெல்வின். ஸோ நமக்கு ஃபைனல் டெம்பரேச்சர், அதாவது வெலாசிட்டி ட்ரிபிள் பண்ணோம்னா இனிஷியலாக வந்து எஸ்டிபியில் இருக்கு, எஸ்டிபின்னா ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷரில் இருக்கு. அப்படி இருக்கும்போது இனிஷியல் டெம்பரேச்சர் 273. அங்கிருந்து நம்ம என்ன பண்றோம்னா வெலாசிட்டி வந்து ட்ரிபிள் ஆகுது, ஆர்எம்எஸ் வெலாசிட்டி ட்ரிபிள் ஆகுதுன்னா என்ன டெம்பரேச்சரா இருக்கணும்னா வந்து 2457 கெல்வினா இருக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம் பாருங்க. A gas is at a temperature 80 degrees centigrade and the pressure 5 into 10 power minus 10 Newton per meter square. What is the number of molecules per meter cube if Boltzmann constant is 1.38 into 10 power minus 23 அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, இப்போ இந்த சம்ம நம்ம பார்க்கலாம் பாருங்க. நமக்கு வந்து என்ன தெரியும்னா PV is equal to number of moles into RT, இந்த ஃபார்முலா தெரியும். கரெக்டுங்களா? இப்போ நல்லா கவனிங்க. இந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ்க்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் பை அவகாட்ரோ நம்பர் அப்படின்னு இதுல பார்த்தீங்கன்னா PV is equal to n மியூ பிளேஸ்ல n by NA போடுறீங்களா, R by NA போட்டு இந்த T இங்க போட்டுங்க. இந்த யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் டிவைட் பை அவகாட்ரோ நம்பர் தான் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் இப்போ நம்ம எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா PV is equal to n KBT அப்படின்னு வச்சுக்கலாமா. இந்த V இங்க கீழே கொண்டு வந்துட்டோம்னா n by V இங்க வந்துடும், மற்றதெல்லாம் இந்த பக்கம் போயிடும். அப்போ மற்றதெல்லாம் இந்த பக்கம் வந்துருச்சுன்னா என்ன ஆகுது பாருங்க, உங்களுக்கு இந்த n by V வந்துருதா, KB by T இங்க கீழே வந்துடும். ஓகேங்களா? அப்போ வந்து P டிவைட் பை KBT. கரெக்டுங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் பாருங்க. P எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க. ப்ரெஷர் வந்து 9 into 10 power minus 10 கொடுத்துருக்காங்க. ப்ரெஷர் வந்து 9 into 10 power minus 10. ஸோ ப்ரெஷர் வேல்யூ 9 into 10 power 5 into 10 power minus 10. 5 into ப்ரெஷர் எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க, 5 into 10 power minus 10. சரிங்களா? ப்ரெஷர் 5 into 10 power minus 10 கொடுத்துருக்காங்க. ஸோ 5 into 10 power minus 10 அப்படின்னு போட்டுக்கலாம். டிவைட் பை போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் பார்ப்பா 1.38. போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் 1.38 into 10 power minus 23 கொடுத்துருக்காங்க. இன்ட்டு டெம்பரேச்சர் பாரு 80 டிகிரி சென்டிகிரேட் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து கெல்வின் ஸ்கேல்ல மாற்றணும், சென்டிகிரேட்ல கொடுத்து கெல்வினா மாற்றணும். என்ன பண்ணலாம், 80 + 273 அப்படின்னு எழுதிக்கிங்க. 80 + 273 என்ன வரும் சொல்லுங்க, 353 கெல்வின் வருது. அப்போ இங்கே 353ன்னு போட்டுக்கோங்கப்பா. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்றீங்கன்னா இந்த 10 power minus 23 மேலே போனால் +23 ஆயிரும். ஆல்ரெடி 10 power minus 10 இருக்கு, இந்த 10 power 23 போனால் 10 power 13 வரும். கரெக்டுங்களா? இப்போ 5 டிவைட் பை 1.38 into 353. இதை சிம்பிளை பண்ணும். இதை சிம்பிளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1.02 into 10 power 11. இங்க வந்து n by V என்றதான் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் பர் யூனிட் வால்யூம். இங்க பர் மீட்டர் கியூப்னு சொல்லியிருக்காங்க. பர் மீட்டர் கியூப்ன்றது யூனிட் வால்யூம். V வந்து 1, Vக்கு வந்து 1 போட்டோம்னா n கிடைச்சிருது. புரியுதுங்களா? இது 1.02 into 10 power 11. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. From kinetic theory of gas show that moon cannot have an atmosphere அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மூன்ல வந்து அட்மாஸ்பியர்ல என்னென்ன இருக்கும், ஹைட்ரஜன் இருக்கும், ஆக்சிஜன் இருக்கும், நைட்ரஜன் இருக்கும், இந்த மாதிரி எல்லாம் கேசஸ் இருக்கும். அப்போ ஆர்எம்எஸ் வெலாசிட்டி ஏதாவது ஒரு கேஸ் மாலிக்யூல் போடலாம். சும்மா ஹைட்ரஜனுக்கு நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம்.
ஹைட்ரஜன் மோலார் மாஸ் என்ன வரும்னு சொல்லுங்க. ஹைட்ரஜன் மோலார் மாஸ் வந்து ஹைட்ரஜன் வந்து H2ன்னு எடுத்துங்க. H2ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்போ 2 கிராம் பர் மோல். ஸோ கிலோகிராம் மாத்திரம் 2 × 10⁻³ வருது. டெம்பரேச்சர் பாருங்க 273 சொல்லியிருக்காங்க. ஆர் வந்து யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா 8.31 ஜூல் பர் மோல் பர் கெல்வின் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இது சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ ஆர்எம்எஸ் வெலாசிட்டிக்கு இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தீங்கன்னா √3 × 8.31 இன்ட்டு டெம்பரேச்சர் வந்து 273 டிவைட் பை போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வருது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மோலார் மாஸ் வந்து 2 × 10⁻³ சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா 1.86 km/s அப்படின்னு கிடைக்கும். இதே வந்து எஸ்கேப் வெலாசிட்டிக்கு ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா எஸ்கேப் வெலாசிட்டிக்கு ஃபார்முலா வந்து √2gm/r. mன்றது மாஸ் ஆஃப் தி மூன், ஆர்ன்றது ரேடியஸ் ஆஃப் தி மூன் அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ √2 × g வந்து 6.67 × 10⁻11 போட்டுங்க. மாஸ் ஆஃப் தி மூன் எவ்வளவு பார்த்தீங்கன்னா நியர்லி 7.4 × 10⁻22 டிவைடட் பை ரேடியஸ் ஆஃப் தி மூன் போடணும். ரேடியஸ் ஆஃப் தி மூன் எவ்வளவு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 1737.4 × 10⁻3 மீட்டர் அப்படின்னு வருது. இப்போ இதை சால்வ் பண்ண எஸ்கேப் வெலாசிட்டி எவ்வளவு வருது பார்த்தீங்கன்னா நியர்லி 2.38 km/s வருது. அப்படி பார்க்கும்போது எஸ்கேப் வெலாசிட்டி வந்து கிரேட்டர் தென் ஆர்எம்எஸ் வெலாசிட்டி அப்படின்னு வருது. ஆக்சுவலா ஆர்எம்எஸ் வெலாசிட்டி கிரேட்டர் தென் எஸ்கேப் வெலாசிட்டியா இருந்தால் தான் என்ன ஆகுதுன்னா மாலிகூல்ஸ் எல்லாம் எஸ்கேப் ஆயிரும். அப்போதான் அட்மாஸ்பியர் இல்லைன்னு நம்ம நினைப்போம். ஆனா உண்மையிலே அட்மாஸ்பியர்ல வந்து இது மூன்ல வந்து அட்மாஸ்பியர் கிடையாது. ஆனா சால்வ் பண்ணும்போது பார்த்தா ஆர்எம்எஸ் வெலாசிட்டி லெஸ் தென் எஸ்கேப் வெலாசிட்டியா இருக்கு. ஸோ எங்க கன்ஃபியூஷன் வருது பார்த்தீங்கன்னா எல்லா பார்ட்டிகிள்ஸுமே வந்து ஆர்எம்எஸ் வெலாசிட்டியில இருக்காது. கொஞ்சம் பார்ட்டிகிள்ஸ் வெலாசிட்டி லெஸ் தென் ஆர்எம்எஸ் வெலாசிட்டி இருக்கும், கொஞ்சம் பார்ட்டிகிளுக்கு வெலாசிட்டி கிரேட்டர் தென் ஆர்எம்எஸ் வெலாசிட்டி இருக்கும். அப்போ வெலாசிட்டிக்கும் நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ்க்கும் நம்ம கிராஃப் பார்த்தோம்னா இந்த மாதிரி கிராஃப் இருக்கு பாருங்க. அப்படின்னா இங்க பாருங்க ஆர்எம்எஸ் வெலாசிட்டிக்கு இங்க கிராஃப் இங்க காமிச்சிருக்காங்களா. அப்போ இங்க இருந்து இது வரைக்கும் இருக்கிற ஒரு நம்பர் சும்மா அப்ராக்சிமேட்டா வரைகிறோம். ஏதோ 300 கெல்வின் 900 கெல்வின் வரைஞ்சிருக்காங்க. அதே மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணலாம் 273 கெல்வினுக்கும் வரையலாம். 273 கெல்வினுக்கு இப்படி வரையலாம் கிராஃப். அப்படி பார்த்தீங்கன்னா ஆர்எம்எஸ் வெலாசிட்டியில இருக்கிற பார்ட்டிகல்ஸ் அந்த ஆர்எம்எஸ் வெலாசிட்டியில இருக்கிற பார்ட்டிகல்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது சர்டைன் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். அதை விட கம்மியான வெலாசிட்டியில சம் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். ஆனா ஆர்எம்எஸ் வெலாசிட்டியை விட அதிகமான வெலாசிட்டி இருக்கிறதுல கூட பார்ட்டிகல்ஸ் இருக்கும். இப்போ இங்க காமிச்சிருக்கேன் பாருங்க, இது வந்து ரீஜன் 2ன்னு போடுறேன் பாருங்க. இது ரீஜன் 2, இது ரீஜன் 1ன்னு போட்டிருக்கேன். ரீஜன் 1ல இருக்கிறதெல்லாம் ஆர்எம்எஸ் வெலாசிட்டியை விட கம்மியா இருக்கிற வெலாசிட்டி பார்ட்டிகல்ஸ். ரீஜன் 2 வந்து ஆர்எம்எஸ் வெலாசிட்டியை விட அதிகமா இருக்கிற வெலாசிட்டி பார்ட்டிகல்ஸ். கரெக்டுங்களா? அதனால வந்து இங்க நமக்கு வந்திருக்கிற ஆன்சர் தான் இது வந்து எல்லா பார்ட்டிகளுக்கும் இவ்வளவுதான் வெலாசிட்டி கிடையாது, இதை விட அதிகமா வெலாசிட்டிஸும் இருக்கும். சரிங்களா? கிட்டத்தட்ட பார்த்தோம்னா எஸ்கேப் வெலாசிட்டியும் ஆர்எம்எஸ் வெலாசிட்டியும் நமக்கு ஆல்மோஸ்ட் என்ன வந்து 1.5 டைம்ஸ் அப்படி தானே வந்திருக்கு. அப்படின்னா ஆர்எம்எஸ் வெலாசிட்டியோட நிறைய பார்ட்டிகள் வெலாசிட்டி அதிகமா இருக்கும். அதனால வந்து நிறைய அப்படியே எஸ்கேப் ஆயிட்டு கொஞ்சம் கொஞ்சமா எஸ்கேப் ஆகி இருக்கும். ரொம்ப காலம் ஆயிடுச்சு இல்லைங்களா, எர்த் இது மூன் ஃபார்ம் ஆயிடலாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எஸ்கேப் ஆயிட்டு எல்லாமே எஸ்கேப் ஆயிருச்சு. இதே மாதிரி எர்த்துல கூட எஸ்கேப் ஆயிருக்கலாம்ல அப்படின்னு நினைக்கலாம். ஆனா எர்த்துல வந்து அப்படி கிடையாது. எர்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இது வெலாசிட்டி வந்து 11 km/s எஸ்கேப் வெலாசிட்டி 11.2 km/s தான் எஸ்கேப் வெலாசிட்டி எர்த்துக்கு. அதனால எர்த்துக்கு வந்து எஸ்கேப் வெலாசிட்டி ரொம்ப அதிகமா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 9-8 டைம்ஸ் அது மாதிரி அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால வந்து எர்த்துல வந்து எஸ்கேப் ஆகல. புரியுதுங்களா உங்களுக்கு? சரி. அதனாலதான் வந்து இங்க புரியுது உங்களுக்கு. எல்லா பார்ட்டிகளும் ஆர்எம்எஸ் வெலாசிட்டில தான் இருக்கும் கிடையாது. கொஞ்சம் பார்ட்டிகளும் ஆர்எம்எஸ் வெலாசிட்டியை விட அதிகமா இருக்கிறதுனால நிறைய பார்ட்டிகள் எஸ்கேப் ஆயிருச்சு. அப்படியே எஸ்கேப் ஆகி கொஞ்ச நாள்ல வந்து மொத்தமே எஸ்கேப் ஆயிருக்கு மூன்ல. அதனாலதான் மூன் ஹஸ் நோ அட்மாஸ்பியர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் பாருங்க. If 10⁻20 oxygen molecules per second strike 4 centimeter square of wall at angle of 30 degree with the normal, when moving at a speed of 2 × 10⁻3 meter per second, find the pressure exerted on the wall. அதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு பாருங்க. இதுதான் வால்னு எடுத்துங்க. இப்போ வந்து பார்ட்டிகல் இப்படி மூவ் ஆகுது. என்ன வெலாசிட்டியில மூவ் ஆகுது பாருங்க. u is equal to 2 × 10⁻3 meter per second கொடுத்துருக்காங்க. இதுதான் நார்மல். இந்த ஆங்கிள் மேட் வித் நார்மல் எவ்வளவு சொல்லியிருக்காங்க பாருங்க, 30 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து என்ன ஆகுதுன்னா இது இப்படி வந்திருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வெலாசிட்டி வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கு. இது இங்க என்ன பண்ணலாம், மாஸ் இன்டு வெலாசிட்டி மொமெண்டம் வச்சுங்க. இந்த ஆங்கிள் 30 டிகிரின்னு வச்சுங்க. எக்ஸ் டைரக்ஷன்ல மொமெண்டம் எவ்வளவு வரும் பாத்தீங்கன்னா mu cos 30ன்னு வருது. ஒய் டைரக்ஷன்ல மொமெண்டம் அப்படியே வச்சுங்க. அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இது வால்ல பட்டுட்டு அதுக்கப்புறம் ரிஃப்ளெக்ட் ஆகுது இல்லையா, ரிஃப்ளெக்ட் ஆகும்போது இந்த ஆங்கிள் 30 டிகிரி இருக்கும்.
அப்போ ஃபைனல் மொமெண்டம் அதே மொமெண்டம் தான் இருக்கும், மேக்னிடியூட் மாறாது, மேக்னிடியூட் மாறல. சரிங்களா? அப்படி எடுத்துட்டீங்கன்னா இது ரெண்டு காம்பனண்டா ரிசால்வ் பண்ணா இது எக்ஸ் காம்பனண்ட், இது ஒய் காம்பனண்ட் வருது. எக்ஸ் காம்பனண்ட் மொமெண்ட் வந்து mu cos 13 இருக்கும். ஓகேங்களா? இங்க பாருங்க எக்ஸ் காம்பனண்ட் இனிஷியலா வந்து பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன்ல இருக்கு, பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன்ல இருக்கு, புரியுதுங்களா? பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன்ல இருக்கு. ஆனா ஃபைனலா எக்ஸ் காம்பனண்ட் மொமெண்டம் பாருங்க நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன்ல இருக்கு. அப்படின்னா மொமெண்டம் வந்து எக்ஸ் டைரக்ஷன்ல சேஞ்ச் ஆயிருக்கு, ஒய் டைரக்ஷன் மொமெண்டம் சேஞ்ச் ஆகல. இனிஷியலா பாருங்க பாசிட்டிவ் டைரக்ஷன்ல தான் இருக்கு, ஃபைனலாவும் ஒய் டைரக்ஷன் மொமெண்டம் பாசிட்டிவ் டைரக்ஷன்ல தான் இருக்கு. அப்படின்னா மொமெண்டம் சேஞ்சஸ் ஒன்லி இன் எக்ஸ் டைரக்ஷன். நம்ம ஏன் இதெல்லாம் பார்க்குறோம்னா ப்ரெஷர் கண்டுபிடிக்கணும், ப்ரெஷருக்கு ஃபார்முலா வந்து ஃபோர்ஸ் பை ஏரியா. அப்போ ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும், ஃபோர்ஸுக்கு ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் மொமெண்டம் பை டைம் டேக்கன். அதனால தான் வந்து ஃபர்ஸ்ட் சேஞ்ச் இன் மொமெண்டம் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சு அதுலேருந்து ப்ரெஷர் கண்டுபிடிப்போம். அப்போ சேஞ்ச் இன் மொமெண்டம் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கு, அது என்ன பார்த்தீங்கன்னா ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம் எடுத்துக்கலாம். இப்போ ஃபைனல் மொமெண்டம் வந்து நம்ம mu cos 30 வந்து √3/2ன்னு போட்டுங்க, cos 30 √3/2 மைனஸ் இனிஷியல் மொமெண்டம் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கிறதுனால அதுக்கு ஒரு மைனஸ் mu என்ன போட்டுடலாம் பாருங்க cos 30 √3/2 அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா? இங்க பாருங்க சாரி ஃபைனல் மொமெண்டம் மைனஸ்ல இருக்கு, கரெக்டுங்களா? இனிஷியல் மொமெண்டம் பிளஸ்ல இருக்கு, எப்படி இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. அப்போ மைனஸ் 2mu √3/2ன்னு வருது. இந்த 2 கேன்சல் பண்ணலாம், மைனஸ் விட்டுறலாம், நம்ம மேக்னிடியூட் தானே வேணும், அதனால mu √3 அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுதான் சேஞ்ச் இன் மொமெண்டம். இப்போ ஃபோர்ஸ் வேணும், நமக்கு ஃபோர்ஸ் வேணும்னா என்ன பண்ணலாம்னா என்ன பண்ணலாம் பாருங்க, இது ஒரு பார்ட்டிகிள் கிடையாது, நிறைய பார்ட்டிகிள், n பார்ட்டிகிள்ஸ், n பார்ட்டிகிளுக்கு சேஞ்ச் இன் மொமெண்டம் வந்து n இன்டு mu. ஒரு பார்ட்டிகிள் சேஞ்ச் இன் மொமெண்டம் mu √3, n பார்ட்டிகிள் சேஞ்ச் இன் மொமெண்டம் வந்து n இன்டு mu √3 பை டைம்னு வருது. இப்போ n எவ்வளவு சொல்லியிருக்காங்க பாருப்பா, 10 பவர் 20ன்னு சொல்லியிருக்காங்க. n டைம் எவ்வளவு சொல்லியிருக்காங்க, பர் செகண்ட், டைம் வந்து ஒரு செகண்ட் சொல்லியிருக்காங்க. அப்போ டைமுக்கு ஒரு செகண்ட் போட்டுங்க, என்னக்கு வந்து 10 பவர் 20 போட்டுக்கலாம், இது இருக்கு. அடுத்து ப்ரெஷருக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க, ஃபோர்ஸ் பை ஏரியா. ஏரியா எவ்வளவு சொல்லியிருக்காங்க பாருங்க, 4 சென்டிமீட்டர் ஸ்கொயர் சொல்லியிருக்காங்க. ஏரியா வந்து 4 சென்டிமீட்டர் ஸ்கொயர் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ண போறோம். அப்போ ஃபோர்ஸுக்கு வந்து ஃபார்முலா n இன்ட்டு mu √3ன்னு போட்டுட்டு டிவைடட் பை இது வந்து என்ன பண்ணலாம், ஏரியா வந்து என்ன பண்ணலாம்னா ஏரியான்னு எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி மாஸ் நம்ம கண்டுபிடிக்கணும், மாஸ் வந்து தனியாக கண்டுபிடிச்சிக்கலாங்களா? இப்போ மாஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் பார்த்தீங்கன்னா, ஆக்சிஜன் மாலிகுல் தானேப்பா கொடுத்துருக்காங்க, ஆக்சிஜன் மாலிகுல் O2ன்னு எடுத்தோம்னா O2ல எத்தனை பார்ட்டிகிள்ஸ் இருக்கும், 32 பார்ட்டிகிள் இருக்கும். ஒரு பார்ட்டிகிளோட மாஸ் தான் 1.67 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 27. அதாவது O2ல ரெண்டு ஆக்சிஜன், ஒவ்வொரு ஆக்சிஜன்ல 8 புரோட்டான் 8 நியூட்ரான் இருக்கும், அதனால 16 நியூக்ளியான் இருக்கு ஒரு ஆக்சிஜன்ல. ரெண்டு ஆக்சிஜன்னால 32 நியூக்ளியான்ஸ் இருக்கு. ஒரு நியூக்ளியான் மாஸ் இது நியூக்ளியான் மாஸ் வந்து 1.67 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 27 சொல்லியிருக்காங்க. அப்போ மாஸ் வந்து என்ன வரும் பார்த்தீங்கன்னா 32 நியூக்ளியான்ஸ் இருக்கு, ஒரு நியூக்ளியானோட மாஸ் 1.67 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 27. இதுதான் மாஸ் ஆஃப் தி ஆக்சிஜனுக்கு போடணும். இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அதே மாதிரி ஏரியாக்கு என்ன சொல்லுங்க, ஏரியா வந்து 4 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 4 போட்டுக்கணும். ஏன்னு சொல்லுங்க, ஏன்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர்ல ஏரியா கொடுத்துருக்காங்க, மீட்டர் ஸ்கொயர்ல மாற்றணும். இதை சப்ஸ்டிட் பண்ணுங்க, n வந்து 10 இன்ட்டு 10 பவர் 20 இன்ட்டு மாஸ் வந்து 32 இன்ட்டு 1.67 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 27. அடுத்து u எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாருங்க, u வந்து ஸ்பீட் வந்து 2 இன்ட்டு 10 பவர் 3. ஸோ அது ஒரு 2 இன்ட்டு 10 பவர் 3ன்னு போட்டுக்கிட்டு இன்ட்டு √3 போட்டுட்டு டிவைட் பை டைம் இருக்கு இல்லைங்களா, இந்த டைம் வந்து ஒரு செகண்ட், டைம் வந்து ஒரு செகண்ட் போட்டுட்டு ஏரியா வந்து 4 இன்ட்டு 10 பவர் 3. இதெல்லாமே சிம்பிளை பண்ணோம்னா நமக்கு அப்ராக்சிமேட்லி என்ன வரும் பார்த்தீங்கன்னா 46 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். இதை சிம்பிளை பண்ணா 46 நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர்னு ஆன்சர் கிடைக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் பாருங்க. During an adiabatic process, the pressure of a mixture of monatomic and diatomic gas is found to be proportional to the cube of the temperature. Find the value of gamma. Gammaன்றது Cp by Cv அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? சரி, இப்போ பாருங்க, இப்போ pressure directly proportional to cube of the temperature அப்படின்னு கொடுத்துட்டாங்க, ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. அடுத்து வந்து நமக்கு PV பவர் gamma is equal to constant adiabatic கண்டிஷனுக்கு தெரியும். அதாவது அடையபடி ப்ராசஸ் PV பவர் காமா ஈக்குவல் கான்ஸ்டன்ட் தெரியும். அடுத்து ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் PV ஈக்குவல் டு மியூ RTன்னு தெரியும். சரி, இப்போ என்ன பண்ணலாம்னா இது ஈக்குவேஷன் 1 வச்சுட்டு இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துங்க. ஈக்குவேஷன் 2ல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து V கண்டுபிடிப்போம். V இஸ் ஈக்குவல் டு மியூ RT பை P அப்படின்னு போட்டுங்க. இதை கொண்டு போயிட்டு ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட் பண்ணும்போது PV பவர் காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் தானே இருக்கு. இப்போ நமக்கு V என்ன வந்திருக்கு சொல்லுங்க, மியூ RT பை P. அப்போ P இன்ட்டு V பிளேஸ்ல மியூ RT பை P போட்டுட்டு பவர் காமா போட்டுட்டு ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் போட்டுங்க.
இப்போ எனிவே மியூ ஆர் கான்ஸ்டன்ட் தானே, மியூ ஆர் வந்து நமக்கு கான்ஸ்டன்டா இருக்கு. ஓகேங்களா? சரி. அதனால அது மியூ ஆர் கான்ஸ்டன்ட்ல விட்டுருங்க. இந்த பி பவர் இங்க 1 இருக்கு. இங்க பி பவர் காமா வரது மேல போனா மைனஸ் காமா. அடுத்து டி பவர் காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னு இருக்கு. கரெக்ட்டுங்களா? இதை இப்போ எப்படி எழுதுறேன் பாருங்க. இப்போ பி பவர் 1 மைனஸ் காமா அந்த பக்கம் கொண்டு போயிடுறேன்னு எடுத்துங்க. அந்த பக்கம் கொண்டு போயிட்டா டி பவர் காமா இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் பி பவர் காமா மைனஸ் 1 மைனஸ் இப்படி எழுதிட்டேன். இப்போ காமா மைனஸ் 1ல டிவைட் பண்ற பவர் டேக் ரூட் காமா மைனஸ் 1 ரூட் டேக் காமா மைனஸ் 1 ரூட். இல்லைன்னா ஃபார்முலா உங்களுக்கு டைரக்டா புக்லயே இருக்கும். பிக்கும் டிக்கும் அடையபடை கண்டிஷனுக்கு ஃபார்முலா இருக்கும். அந்த ஃபார்முலா அப்படியே எடுத்துக்கலாம். எடுத்துட்டீங்கன்னா அப்போ என்ன வருது பார்த்தீங்கன்னா, கவனிங்க. அப்போ பி இங்க பி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டி பவர் கரெக்டுங்களா காமா பை காமா மைனஸ் 1 வருது. இந்த ஃபார்முலா புக்லயே டைரக்டா இருக்கும். அடையபடிக் ப்ராசஸ் வந்து அடைபடிக் ப்ராசஸ் வந்து ப்ரெஷருக்கும் டெம்பரேச்சருக்கும் ஃபார்முலா இது. சரி, இப்போ நமக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. ப்ரெஷர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டி பவர் 3 தானே. அப்போ ப்ரெஷர் பவர் 1ன்னு இருக்கு. ப்ரெஷர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டி பவர் 3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பாருங்க இங்க பவர் வந்து 3 இருக்கு. இங்க பவர் காமா பை காமா மைனஸ் 1 தானே இருக்கு. அப்போ காமா பை காமா மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 3ன்னு போட்டுக்கலாங்களா? சரி, இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. காமா இஸ் ஈக்குவல் டு 3 காமா மைனஸ் 3. இப்போ மைனஸ் 3 இந்த பக்கம் கொண்டு வந்திருக்கு. காமா அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. 2 காமா வருதா? 3 காமால காமா கழிச்சா 2 காமா. இதுல இருந்து காமா இஸ் ஈக்குவல் டு 3/2. ஸோ காமா வந்து நமக்கு 3/2ன்னு ஆன்சர் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. Calculate the mean free path of air molecules at STP. The diameter of N2 and O2 is about 3 × 10⁻⁻10 ன்னு கொடுத்திருக்காங்க. STPன்னு சொல்லியிருக்காங்களே. STPல டெம்பரேச்சர் எவ்வளவு பார்த்தீங்கன்னா 273 கெல்வின். ப்ரெஷர் எவ்வளவு பார்த்தீங்கன்னா 101.3 கிலோ பாஸ்கல் 10⁻3. அடுத்து டயாமீட்டர் எவ்வளவு சொல்லியிருக்காங்க 3 × 10⁻³ இது எல்லாமே இங்க சப்ஸ்டிட் பண்ணணும் மீன் ஃப்ரீ பாத்துக்கு. அப்போ வந்து k வந்து எவ்வளவு 1.381 × 10⁻23 இன்ட்டு அப்சல்யூட் டெம்பரேச்சர் 273 டிவைட் பை √2 வந்து 1.414 இல்லைன்னா √2 போட்டுங்க. பை வந்து 22/7. டி வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க 3 × 10⁻10 சாரி 10⁻10 கொடுத்துருக்காங்க பாருங்க. டயாமீட்டர் வந்து 3 × 10⁻10 மீட்டர் கொடுத்துருக்காங்களா? ஸோ டயாமீட்டர் வந்து 3 × 10⁻10 அப்படின்னு போட்டுங்க. 3 × 10⁻10 போட்டாச்சு. அப்போ 3 × 10⁻10 போட்டு ஹோல் ஸ்கொயர் போட்டுங்க. அடுத்து ப்ரெஷர் எவ்வளவு சொல்லுங்க. ப்ரெஷர் வந்து 101.3 × 10⁻3. ஸோ இது எல்லாமே சிம்பிளை பண்ணுவீங்கன்னா லாம்டா வந்து நமக்கு அப்ராக்சிமேட்லி 9 × 10⁻8 மீட்டர் இந்த ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். A gas made of mixture of 2 moles of oxygen and 4 moles of argon at temperature T. Calculate the energy of the gas in terms of RT. Neglect the vibrational mode அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா லோ டெம்பரேச்சர்ல இருக்கு. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து இங்க பாருங்க. A gas made of mixture of 2 moles of oxygen. அப்போ ஆக்சிஜன் வந்து எத்தனை மோல்ஸ்னா 2 moles. அடுத்து ஆர்கான். ஆர்கானுக்கு எத்தனை மோல்ஸ்னா 4 moles கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா ஆக்சிஜன் வந்து என்ன பார்த்தீங்கன்னா டைஅட்டாமிக். ஆக்சிஜன் வந்து டைஅட்டாமிக் சரிங்களா? டைஅட்டாமிக் கேஸ். ஆர்கான் வந்து மோனோ அட்டாமிக் கேஸ். ஆர்கான் வந்து மோனோ அட்டாமிக் கேஸ். அடுத்து எனர்ஜிக்கு ஃபார்முலா, இன்டர்னல் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா? நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்ட்டு மோலாரிட் கெபாசிட்டி அண்டர் கான்ஸ்டன்ட் வால்யூம் இன்ட்டு டெம்பரேச்சர். இதுதான் ஃபார்முலா. இப்போ டோட்டல் எனர்ஜி ஆஃப் தி கேஸ்னா டோட்டல் எனர்ஜி ஆஃப் தி கேஸ்க்கு ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா எனர்ஜி ஆஃப் ஆக்சிஜன் சரிங்களா? எனர்ஜி ஆஃப் தி ஆக்சிஜன் பிளஸ் எனர்ஜி ஆஃப் தி ஆர்கான் அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ எனர்ஜிக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்ட்டு சிவி இன்ட்டு டி அப்படின்னு எழுதிக்கணும். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் இன்ட்டு சிவி ஆஃப் ஆக்சிஜன் மோலார் ஹீட் கெபாசிட்டி ஆஃப் ஆக்சிஜன் இன்ட்டு டெம்பரேச்சர் பிளஸ் ஆர்கானுக்கு அதே மாதிரி மோலார் இது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஆர்கான் இன்ட்டு மோலார் ஹீட் கெபாசிட்டி அண்ட் கான்ஸ்டன்ட் வால்யூம் ஆஃப் ஆர்கான் இன்ட்டு டெம்பரேச்சர் பண்ணோம். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து மோலார் ஹீட் கெபாசிட்டி ஆஃப் ஆக்சிஜனுக்கு என்ன பார்த்தோம்னா இது டைஅட்டாமிக் கேஸுக்கு வந்து மோலார் ஹீட் கெபாசிட்டி என்ன வரும்னா π/2R. அதே மாதிரி இது வந்து டைஅட்டாமிக் கேஸ். டைஅட்டாமிக் வந்து இப்படி வருது. இதே வந்து மோலார் ஹீட் கெபாசிட்டி ஆஃப் ஆர்கான் வந்து மோனோ அட்டாமிக் கேஸ். அதனால இதுக்கு வந்து 3/2R. சிவி வந்து 3/2R பர் மோனோ அட்டாமிக் கேஸ். புக்ல கொடுத்துருப்பாங்க. டைஅட்டாமிக் கேஸுக்கு வந்து சிவி வந்து π/2R, மோனோடாமிக் கேஸ் வந்து சிவி வந்து 3/2R. இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்றேன். இப்போ ஆக்சிஜனுக்கு சப்ஸ்டிட் பண்ணுங்க. எத்தனை மோல்ஸ்? 2 மோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து சிவி வந்து π/2R இன்ட்டு டி போட்டுக்கலாம் பிளஸ்
ஆர்கான் எத்தனை மோல்ஸ் கொடுத்துருக்காங்க 4 மோல்ஸ் இன்ட்டு சிவி வந்து நமக்கு என்ன தெரிஞ்சு பாருங்க 3/2 இது ஆர்டி இருக்கு கரெக்டா. இப்போ 2 4 கேன்சல் பண்ண 2 இங்க 2 கேன்சல் பண்ணிடலாம். ஆர்டி காமன் எடுத்துருங்க. இங்க 5 இருக்கு பிளஸ் இங்க 2 இன்ட்டு 3 வந்து 6. 5 பிளஸ் 6 என்ன வரும் 5 பிளஸ் 6 வந்து 11. ஸோ தட் 11 ஆர்டி. அப்போ எனர்ஜி வந்து 11 ஆர்டி அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. Estimate the total number of air molecules in a room of capacity 25 meter cube at a temperature of 27 degrees centigrade அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா. இந்த ஃபார்முலா பாருங்க. நமக்கு ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் தெரியும் இல்லையா. PV is equal to number of moles into RT. இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் என்ன ஃபார்முலா நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் பை அவகாட்ரோ நம்பர். அதை சப்ஸ்டிட் பண்ணுங்க. PV is equal to number of particles into R by அவகாட்ரோ நம்பர் into T. இந்த R by அவகாட்ரோ நம்பர் தான் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். இப்போ PV is equal to இந்த N into போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் into T. கரெக்டுங்களா. நமக்கு என்ன வேணும் என்ன வேணும் கேட்டது பாருங்க. நம்பர் ஆஃப் ஏர் மாலிகூல்ஸ். அப்போ நம்பர் ஆஃப் ஏர் மாலிகூல்ஸ் என்ன எழுதலாம் PV by KB போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் into T. இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா டெம்பரேச்சர் 27 டிகிரி சென்டிகிரேட். அப்போ டெம்பரேச்சர் வந்து 27 டிகிரி சென்டிகிரேட் கெல்வின்ல மாற்றுங்க 273 ஆட் பண்ணிக்கிங்க 300 கெல்வின். அடுத்து ப்ரெஷர் வந்து ரூம் டெம்பரேச்சர் ரூம்ல இருக்கும்போது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் தான் இருக்கும். ஸோ தட் 101.3 கிலோ பாஸ்கல். ஸோ 10⁻³ பாஸ்கல் இப்படின்னு வந்திருக்கு. போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் உங்களுக்கு தெரியும் 1.381 × 10⁻⁻23. ஓகேங்களா. இது எல்லாமே வந்து நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ப்ரெஷர் வந்து 101.3 கிலோ பாஸ்கல் 10⁻³ போட்டாச்சு. வால்யூம் இவங்க கொடுத்துருக்காங்க பாருங்க 25 மீட்டர் கியூப். ஸோ வால்யூம் 25 மீட்டர் கியூப் போட்டாச்சு. போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் 1.381 × 10⁻⁻23 கரெக்டுங்களா. இந்த டெம்பரேச்சர் வந்து 300 கெல்வின். இங்க பாருங்க இந்த 10⁻⁻23 மேலே போச்சுன்னா 10 நமக்கு 26 வந்துருது இல்லைங்களா. அப்போ 20⁻26 இருக்கு. மற்றதெல்லாம் சிம்பிளை பண்ணுங்கன்னா நமக்கு 6.1 அப்ராக்சிமேட்லி கிடைக்கும். ஸோ தட் எத்தனை மாலிகூல் இருக்கு பார்த்தீங்கன்னா 6.1 × 10⁻26 மாலிகூல்ஸ் அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா.